சூர்யா அவர்கள் நடித்த கருப்பு திரைப்படம் வெளியாகிறதா இருந்தது. சில காரணங்களால் அது தள்ளி போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில திடீர்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது. வட மாநிலங்கள்ல மும்பை, புனே, வாரணாசி 3 இடங்கள்ல படம் திடீர்னு ஸ்கிரீன் ஆயிடுச்சு. அங்க படம் ஓடுறதை பார்த்துட்டு ரசிகர்கள் நிறைய பேர் கூப்பிடுறதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சது. தயாரிப்பாளர்களும் எல்லாரும் ரொம்ப மிக திருப்தி ஆனோம். அங்கிருந்து படம் ஆரம்பிச்சுட்டு படம் ஓட ஆரம்பிச்சுட்டு அதுலேருந்து கிளிப்ஸ்லாம் கட் பண்ணி போட ஆரம்பிச்சாங்க. உடனடியாக தொடர்பு கொண்டு யார் என்னங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லி அவங்க படத்தை ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அது கூட அவங்க நாலேஜ் போல நாங்கள் தான் கண்டுபிடிச்சி எந்த தியேட்டர் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு எரர் நடந்து போச்சு சார், எங்கள் சைடில் தப்பாச்சுன்றதை அவங்களும் அட்மிட் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம எல்லாரும் நம்மளுடைய கடுமையான கண்டனத்தை, ஏன்னா நம்ம இருக்கிறதுலேயே சேஃபஸ்ட் இந்த வேர்ல்டு கியூபுக்குள்ள படங்கிறது தான், இங்கிருந்தே எங்கேயும் போகாத ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அது உடஞ்சு போனதில் மிகப்பெரிய அப்செட் ஆயிருக்கு. எனக்கு அந்த மாதிரி இனிமேல் இது நடக்கக்கூடாது என்பதற்காகவும் எப்படி நடந்து விசாரிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அவங்களும் தன்னுடைய தன்னலை விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நாங்களும் எங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம். இருந்தால் கூட ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டதா நினைக்கிறோம். இது அது எவ்வளோ நேரம் ஓடிச்சு, நீ அதனுடைய பைரசி இப்போ வருமா, கொஞ்ச நேரத்தில் வருமா, நைட்டு வருமா, நாளைக்கு வருமா, இது ஜனநாயகன் மாதிரி திருப்பி இது ஒரு பைரசியில் மாட்டிக்குமான்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கு. ஏன்னா ஒரு 140 கோடி செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தால் தயாரிப்பாளர் நிலைமை என்ன ஆகுறது? ஏன்னா தயாரிப்பாளர்கள் ஆல்ரெடி ஓடிடி வியாபாரம் சரிந்து பாதிக்கும் கீழே விலை இன்னைக்கு ப்ரொடக்ஷன் காஸ்டும் வியாபாரத்தும் கட்டுப்படியாக இன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியாமல் தடுமாறக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இவ்வளோ பெரிய நடிகர் நடிச்ச இவ்வளோ பெரிய படத்துக்கே வந்திருக்குதுன்னா எதிர்காலத்தில் இது எல்லா படங்களுக்குமே பொருந்தும். இனிமேல் நிம்மதியாக ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகுதுன்ற கண்டிஷனுக்கு தமிழ் சினிமா தள்ளப்பட்டு விட்டது. இந்த மாதிரி நேரத்தில் இந்த பைரசிக்கு வழிவகக்கூடிய இந்த மாதிரி வகையில் நடந்துச்சுன்னா எங்களுடைய பெரிய ஆதாரமாக இருக்கக்கூடிய கியூப்லேயே நடந்தது பெரிய அதிர்ச்சி. அதை சரி பண்ணணும். இதுக்கு நீங்கள் இந்த சரியான முறையான பதில் தரணும் கேட்டு தான் நாங்கள் கியூபுக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா ஃபைனான்ஸ் சைடில் எல்லா சைட்லையும் ஓவர ப்ரெஷர் இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துலையும் பிரச்சனை வந்தால் புரியுது அவர் எங்கே போவார், எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். எல்லா தயாரிப்பாளர்கள் தியாகராஜ் சார், தானு சார் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. அதனால இது சார்பா கியூபோட விளக்கம், ஆமா தவறு நடந்துருச்சு, இது வரைக்கும் எங்க 20 சென்டர் நடந்தது இல்லை, இது ஒரு ஹியூமன் எரர்